Hello guys, welcome back to Carbon Family. நம்ம yesterday கிளாஸில் வந்து சிமெட்ரி ஆர்பிட்டால் கார்லேஷன் ஃபார் எலக்ட்ரோசைக்கிள் ரிலேஷன் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு இந்த சைக்கிள் ரொட்டேஷன் ரிலேஷனில் சிமெட்ரி ஆர்பிட்டால் கார்லேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு 2 சிஸ்டம் இருக்குது. ஒன்று 4n5, இன்னொன்று 4n + 2π. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4n5 சிஸ்டம் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபுல்லாக அந்த பிளேனாக சிமெட்ரி வச்சு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இங்கே நமக்கு வெர்டிக்கல் பிளேன் இருக்கும், ஹரிசாண்டல் பிளேன் இருக்கும். ஸோ நமக்கு 4n5 சிஸ்டம் பார்க்கும்போது நமக்கு இந்த ரெண்டு பிளேனாக சிமெட்ரியுமே பாசிபிள். ஸோ இந்த ரெண்டுத்தை வச்சு தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பார்த்தோன்னா இங்கே 4n5 சிஸ்டம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 2π சைக்கிள் ரொட்டேஷன் பண்ணுவோம். பாருங்கள், இங்கே நமக்கு 2π எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே 2π எலக்ட்ரான்ஸ். அதாவது நம்ம இது மாதிரி எழுதலாம், அப்படி இல்லாட்டி இது மாதிரி எழுதலாம். ஆக மொத்தம் 2π எலக்ட்ரான்ஸ் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ நமக்கு இங்கே சைக்கிள் ரொட்டேஷன் நடந்துட்டு நமக்கு சைக்கிள் பியூட்டேன் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு இங்கே 4π பாண்ட்ஸ் இருக்குது. பை ஸ்டார், இங்கே ஒரு π பாண்ட், π ஸ்டார். இங்கே நமக்கு 2 நியூ சிக்மா பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஆக மொத்தம் இங்கே நமக்கு 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தோன்னா நமக்கு வந்து இது ஹாரிசாண்டல் பிளேன். இங்கே பிளேன் வச்சோன்னா நமக்கு பிளேன் பாசிபிள், ஏன்னா இதுவும் ஐடென்டிக்கல் குரூப், இதுவுமே ஐடென்டிக்கல் குரூப். ஸோ அடுத்து இது வந்து வெர்டிக்கல் பிளேன். ஸோ நான் வெர்டிக்கலாக பிளேன் வச்சேன்னா இங்கேயுமே பிளேன் சிமெட்ரி வந்து நமக்கு பாசிபிள், ஏன்னா ரெண்டுமே சிமெட்ரி தான். இந்த பக்கமும் சேம் கார்பன் தான் இருக்குது, இங்கேயுமே சேம் கார்பன் தான் இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தாலும் சேம் கார்பன்ஸ் தான். ஸோ இங்கே வெர்டிக்கல் பிளேன் அசிமெட்ரி வந்து பாசிபிள். ஸோ இங்கே ப்ராடக்ட்டில் வாங்க, ப்ராடக்ட்டில் பார்த்தாலும் நமக்கு வந்து இந்த வெர்டிக்கல் பிளேன் அசிமெட்ரி பாசிபிள், ஹரிசாண்டல் பிளேன் அசிமெட்ரி நமக்கு பாசிபிள், ஏன்னா எல்லாமே சிமெட்ரி குரூப். சிமெட்ரி என்னும்போது நமக்கு இங்கே ரெண்டு பிளேன் சிமெட்ரியுமே பாசிபிளாக இருக்குது. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக இந்த சிமெட்ரி வச்சு தான் இதனோட கார்லேஷனை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு இங்கே இது வந்து ரியாக்டன்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ ரியாக்டன்ட்டில் நமக்கு 4 மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே π பாண்ட்ஸு. அடுத்து இங்கே ப்ராடக்ட்டில் பார்த்தோன்னா இங்கே 4 மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே சிக்மா பாண்ட்ஸு. ஓகேங்களா, இங்கேயுமே 4 மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் இருக்குது, எல்லாமே சிக்மா பாண்ட்ஸ். இந்த இடத்துல எல்லாமே π பாண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கார்லேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கார்லேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கா எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கான்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ கிரவுண்ட் ஸ்டேட்னா தெர்மல் கண்டிஷன் அலௌடு, எக்ஸைட்டட் ஸ்டேட்னா ஃபோட்டோகெமிக்கல் கண்டிஷன் வந்து நமக்கு அலௌடாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக கண்டிஷனை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ரியாக்டன்ட்டோட மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் பார்ப்போம். ஸோ நமக்கு இங்கே டோட்டலாக 4 மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், 4 இன்ட்ராக்ஷன் வந்து நம்ம இங்கே எழுதலாம். 4 மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் என்னும்போது நம்ம 4 இன்ட்ராக்ஷன் நம்ம எழுதுவோம். அதாவது 2 π பார்ட்னர்ஸ் இருக்குது, டோட்டலாக 4 மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ். ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன இங்கே 4 இன்ட்ராக்ஷன்ஸை நம்ம எழுதுவோம். 1 2 3 லாஸ்ட் இன்ட்ராக்ஷன். ஸோ நமக்கு 4 இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம இதை கார்லேட் பண்ண போகிறோம். இது வந்து ரியாக்டன்ட்டுக்கு. ஸோ பார்த்தோன்னா இது π1, இது π2, அடுத்து இது π3 ஸ்டார், இது π4 ஸ்டார். அதாவது இது ரெண்டு நமக்கு பாண்டிங்கில் இருக்குது, அடுத்த ரெண்டு வந்து நமக்கு இந்த ரெண்டு ஆன்டி பாண்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இது π பாண்டிங். ஸோ இப்போ π பாண்டிங் என்னும்போது நமக்கு இது சைட் வைஸ் ஓவர்லேப். ஸோ இப்போ இந்த சைட் வைஸ் ஓவர்லேப்பை நம்ம எப்படி சொல்லணும், சேம் சைன் இருந்தால் தான் நமக்கு இங்கே இந்த பாண்டிங் வந்து நமக்கு நடக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், நமக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ், ஏன்னா இங்கே சைட் வைஸ் ஓவர்லேப், ஏன்னா இங்கே நமக்கு π பாண்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இது π1க்கு. அடுத்து π2, இங்கேயுமே நமக்கு இதுவும் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் தான். ஸோ இப்போ பாண்டிங் என்னும்போது நம்ம என்ன பண்ணலாம், இங்கேயுமே நம்ம சேம் சைன் எழுதிக்கலாம். நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ இது மாதிரி எழுதிக்கிட்டோம். அடுத்து இங்கே பார்த்தோன்னா π3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்னால் இது ஆன்டி பாண்டிங். ஸோ இப்போ ஆன்டி பாண்டிங்னா நம்ம என்ன பண்ணுவோம், நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் போட்டுக்குவோம், ஏன்னா நமக்கு இந்த சைட் வைஸ் ஓவர்லேப் வந்து ஆன்டி பாண்டிங்னா நமக்கு இங்கே டிஃப்ரெண்ட் சைன் நம்ம போட்டுக்குவோம். ஸோ இது மாதிரி போட்டாச்சு. ஓகேங்களா, அடுத்து இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ், ஏன்னா நமக்கு இது வந்து ஆன்டி பாண்டிங் இன்ட்ராக்ஷன். ஓகே, இது மாதிரி இருக்கும். ஸோ இது டோட்டலாக ஆன்டி பாண்டிங் இன்ட்ராக்ஷன். ஸோ இந்த ரெண்டும் வந்து பாண்டிங் இன்ட்ராக்ஷன், இது ரெண்டும் ஆன்டி பாண்டிங் இன்ட்ராக்ஷன். ஸோ சைஃபோர் நமக்கு ஆன்டி பாண்டிங் இன்ட்ராக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நெகட்டிவ் பாசிட்டிவ்
நெகட்டிவ் பாசிட்டிவ் பாருங்கள், நெகட்டிவ் பாசிட்டிவ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஆன்டி பாண்டிங் இன்ட்ராக்ஷன் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து இந்த வெர்டிக்கல் பிளேன் அசிமெட்ரி வச்சு நம்ம சொல்கிறோம். அடுத்து ஹாரிசான்டல் பிளேன் அசிமெட்ரி, இந்த ரெண்டத்தையும் வச்சு தான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஏன்னா ரெண்டுமே இங்கே நமக்கு பாசிபிளாக இருக்கும். அடுத்து ப்ராடக்ட்டு. இப்போ ப்ராடக்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும்? நமக்கு ப்ராடக்ட்டில் வந்து 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ 4 சிக்மா பாண்ட்ஸ் வச்சு நம்ம சொல்லுவோம். 4 சிக்மா பாண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து 2 பாண்டிங்கில் இருக்கும், 2 வந்து ஆன்டி பாண்டிங்கில் இருக்கும். சிக்மா 1, சிக்மா 2 இது ரெண்டும் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். அடுத்து இது சிக்மா 3 வந்து ஆன்டி பாண்டிங். அடுத்து சிக்மா 4 வந்து ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த வெர்டிக்கல் பிளேன் அப்புறம் ஹாரிசான்டல் பிளேன் இது வந்து நமக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து வெர்டிக்கல் பிளேன், இது வந்து ஹாரிசான்டல் பிளேன். ஸோ இப்போ வெர்டிக்கலில் பாருங்கள், நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் 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 நெகட்டிவ் நெகட்டிவ். ஸோ ரெண்டு ஐடென்டிக்கலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நமக்கு இங்கே வெர்டிக்கல் பிளேன் அசிமெட்ரி இருக்குது. அடுத்து ஹாரிசான்டல் பிளேன் அசிமெட்ரி பாருங்கள், பாசிட்டிவ் 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 பாசிட்டிவ். ஸோ நமக்கு ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. ஸோ ஐடென்டிக்கல் என்னும்போது நமக்கு இங்கே ஹாரிசான்டல் பிளேன் அசிமெட்ரியும் பாசிபிள். அடுத்து இதுக்கு வாங்க, வெர்டிக்கல் பிளேன் அசிமெட்ரி பாருங்கள், நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ். ஏன்னா இது பை பாண்ட் என்னும்போது நமக்கு இங்கே சைடுவேஸ் ஓவர்லாப்பு, இது பாண்டிங் என்னும்போது நமக்கு கண்டிப்பாக இங்கே கரெக்டாக தான் இருக்கும், சேம் சைன் தான் இருக்கும். ஸோ அப்படி என்னும்போது இங்கே நமக்கு நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே வெர்டிக்கல் பிளேன் அசிமெட்ரி இருக்குது. அடுத்து ஹாரிசான்டல் பிளேன் அசிமெட்ரி நமக்கு கிடையாது. ஹாரிசான்டல் பிளேன் அசிமெட்ரி நமக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு இதில் ஹாரிசான்டல் பிளேன் அசிமெட்ரி இருக்குது, பட் இங்கே கிடையாது. இங்கே ரெண்டுமே இருக்குது, இங்கே மட்டும் இங்கே வந்து ஒரு சிமெட்ரி மட்டும் தான் இருக்குது. ஸோ ஏன்னா பாருங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் என்னும்போது ஐடென்டிக்கல் கிடையாது. ஸோ அசிமெட்ரின்னு போட்டுங்க. அடுத்து இந்த பை3 பாருங்கள், இது ஆன்டி பாண்டிங். அடுத்து இங்கே நமக்கு வெர்டிக்கல் பிளேன் அசிமெட்ரி பார்த்தோன்னா கிடையாது. ஏன்னா இங்கே நெகட்டிவ் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ டிஃப்ரெண்ட் என்னும்போது அசிமெட்ரின்னு போட்டுக்கலாம். அடுத்து இதில் பார்த்தாலும் நமக்கு டிஃப்ரெண்ட்டு தான் பாருங்கள். அடுத்து ஹாரிசான்டல் பிளேன் அசிமெட்ரி பார்த்தோன்னா இங்கே பாசிபிள், பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். ஸோ இது சிமெட்ரி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், வெர்டிக்கல் பார்த்தோன்னா நமக்கு பாசிபிள் இல்லை, ஏன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ அசிமெட்ரி. அடுத்து ஹாரிசான்டல் பிளேன் பார்த்தோன்னா ஹாரிசான்டல் பிளேனுமே நமக்கு பாசிபிள் இல்லை. ஓகே, இங்கே நமக்கு ரெண்டுமே பாசிபிள் கிடையாது. ஏன்னா பாருங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ், இது அன்சிமெட்ரி. ஓகே, ஸோ அடுத்து நம்ம ப்ராடக்ட் பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட்டில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு சிக்மா பாண்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சிக்மா பாண்ட் என்னும்போது நம்ம அந்த சிக்மா பாண்ட் இன்ட்ராக்ஷன் வச்சு மட்டும் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ சிக்மா 1 என்னும்போது நமக்கு இந்த இடத்துல 0 நோட்ஸ் இருக்கணும். நல்லா பாருங்கள், 0 நோட்ஸ்னால் நம்ம இங்கே சேம் சைன் போட்டுக்கலாம், பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். ஸோ சிக்மா பாண்டு இது வந்து பாண்டிங். ஸோ இப்போ பாண்டிங் என்னும்போது இங்கே சேம் சைன் போட்டுக்கலாம், ஏன்னா இது தான் நமக்கு பாண்ட் ஆகுது. அதாவது ஹெட் டு ஹெட் ஓவர்லாப்பிங் நம்ம நடக்கும் சிக்மா பாண்ட் என்னும்போது. ஸோ பாண்டிங் என்னும்போது சேம் சைன் போட்டாச்சு. அடுத்து சிக்மா 2, இங்கே வந்து நம்ம ஒரு நோட் இருக்க மாதிரி நம்ம எழுதிக்குவோம். இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் எழுதிக்கலாம். இப்போ நமக்கு இது பாண்டிங் தான். ஸோ இப்போ சிக்மா பாண்டிங் என்னும்போது இங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் போட்டுக்கலாம், ஏன்னா பாண்டிங்னா நமக்கு இங்கே சூட்டபிள் சைன் சேம் சைன் இருக்கணும். ஓகே, அடுத்து சிக்மா 3 என்னும்போது இங்கே நமக்கு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக ஆன்டி பாண்டிங். ஸோ இப்போ ஆன்டி பாண்டிங்னா நம்ம அந்த ஆன்டி பாண்டிங் இன்ட்ராக்ஷன் போட்டுக்கலாம். ஸோ ஆன்டி பாண்டிங் இங்கே நெகட்டிவ்னா இங்கே பாசிட்டிவ் வரும், இங்கே நெகட்டிவ்னா இங்கே பாசிட்டிவ் வரணும். ஸோ இது ரெண்டு நமக்கு ஓவர்லாப் ஆகும். பட் ஆனால் இது பாருங்கள், நமக்கு ஆன்டி பாண்டிங் என்னும்போது நம்ம இங்கே டிஃப்ரெண்ட் சைன் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து சிக்மா 4 ஆன்டி பாண்டிங், சிக்மா 4 ஸ்டார். ஓகே, ஸோ இதுவுமே ஆன்டி பாண்டிங் என்னும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே டிஃப்ரெண்ட் சைன் போட்டுக்குவோம். இங்கே பாசிட்டிவ், இங்கே நமக்கு ரெண்டு சைனுமே டாப்பில் பார்த்தோன்னா சேம் கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ், ஏன்னா இது ஆன்டி பாண்டிங் போது நம்ம இங்கே சூட்டபிள் ஓவர்லாப்பிங் இருக்காதுங்க, டிஃப்ரெண்ட் சைன் வந்து நமக்கு இங்கே ஓவர்லாப் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வெர்டிக்கல் பிளேன் அசிமெட்ரி அண்டு ஹாரிசான்டல் பிளேன் அசிமெட்ரி சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் பாருங்கள், வெர்டிக்கல் பார்த்தோன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பாசிட்டிவ் பாசிட்டிவ்
இங்கே பார்த்தோன்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் 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 நெகட்டிவ். ஸோ நமக்கு வெர்டிக்கல் பிளேன் சிமெட்ரி இருக்குது. அடுத்து ஹாரிசான்டல் பிளேன் சிமெட்ரி நமக்கு வந்து இருக்குது பாருங்கள். ஏன்னா நெகட்டிவ் 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 நெகட்டிவ். அடுத்து இதில் பாருங்கள் வெர்டிக்கல் பிளேன் சிமெட்ரி நமக்கு கிடையாது. ஏன்னா பாசிட்டிவ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் இருக்குது. ஸோ அசிமெட்ரின்னு போட்டுங்க. அடுத்து ஹாரிசான்டல் பிளேன் சிமெட்ரி பார்த்தோன்னா இருக்குது நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ். ஸோ இது சிமெட்ரி. அடுத்து இங்கே பாருங்கள் இங்கே வெர்டிக்கல் பிளேன் சிமெட்ரி இருக்குது பாசிட்டிவ் 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 நெகட்டிவ் 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 நெகட்டிவ். ஸோ சிமெட்ரி. அடுத்து ஹாரிசான்டல் சிமெட்ரி பார்த்தோன்னா இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ்னும் போது இது அசிமெட்ரின்னு போட்டுருங்க. இங்கே பார்த்தோன்னா வெர்டிக்கல் சிமெட்ரி கிடையாது, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ அசிமெட்ரி போடுங்க. அடுத்து ஹாரிசான்டல் பிளேன் சிமெட்ரி பார்த்தோன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இதுவுமே கிடையாது, அசிமெட்ரி. இப்போது இந்த சிமெட்ரி எல்லாம் கார்லேட் பண்ணுங்கள். சிமெட்ரி 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 சிமெட்ரி. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கார்லேட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தோன்னா நமக்கு வெர்டிக்கல் பிளேன் சிமெட்ரியாக இருக்குது, ஹாரிசான்டல் பிளேன் வந்து அன்சிமெட்ரியாக இருக்குது. இங்கே பார்த்தோன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதான் நமக்கு சேமாக இருக்குது பாருங்கள். வெர்டிக்கல் பிளேன் சிமெட்ரி ஹாரிசான்டல் பிளேன் அன்சிமெட்ரி. ஸோ இதுவும் கார்லேட் ஆகும். இப்போ பாருங்கள் இந்த ரெண்டும் வந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், இது ரெண்டும் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ நமக்கு இங்கே எப்படி கார்லேட் ஆகுது பாருங்கள். பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் வந்து ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் கூட நமக்கு கார்லேட் ஆகுது. இது ரியாக்டன்ட்டு, இது ப்ராடக்ட். ஸோ நமக்கு இந்த மாதிரி கார்லேட் ஆகுதுன்னா எலக்ட்ரான் வந்து எக்ஸைட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் அன்சிமெட்ரி சிமெட்ரி அன்சிமெட்ரி சிமெட்ரி இது ரெண்டு கார்லேட் ஆகும். அன்சிமெட்ரி அன்சிமெட்ரியும் அன்சிமெட்ரி அன்சிமெட்ரி நமக்கு கார்லேட் ஆகுது. ஸோ இதனால தான் இதை வந்து நம்ம எக்ஸைட்டட் ஸ்டேட் சொல்கிறோம். ஓகேங்களா. எக்ஸைட்டட் ஸ்டேட்னும் போது இது வந்து ஃபோட்டோகெமிக்கலி அலவுடு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது என்ன சிஸ்டம்? 4n5 சிஸ்டம். ஸோ இப்போ இந்த 4n5 சிஸ்டம் வந்து ஃபோட்டோகெமிக்கல் கண்டிஷனில் அலவுடு. ஓகேங்களா. இந்த விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ பாருங்கள் நமக்கு இங்கே 4 மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ எலக்ட்ரான்ஸ் பார்த்தோன்னா 4 எலக்ட்ரான்ஸ். பட் இங்கே ஒரு எலக்ட்ரான் வந்து நமக்கு எக்ஸைட்டாக இருக்குது. ஸோ நம்ம கார்லேஷன் வச்சு நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரான் நமக்கு இங்கே எக்ஸைட்டாக இருக்குது. ஸோ இதனால தான் இது வந்து ஃபோட்டோகெமிக்கல் கண்டிஷனில் அலவுடுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இது σ1 σ2 σ3 ஸ்டார் σ4 ஸ்டார். இது பார்த்தோன்னா π1 π2, இது π3 ஸ்டார், இது π4 ஸ்டார். ஓகே. ஸோ நமக்கு கார்லேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த π1 σ1க்கு இன்பிட்வீன் இருக்குது. பட் இந்த இடத்துல நமக்கு கார்லேஷன் வந்து π2 σ3, இங்கே π3 σ2 இது மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு பாண்டிங் டு ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் கூட நமக்கு கார்லேட்டாக இருக்குது. ஓகேங்களா. அதாவது π1 இங்கே நமக்கு 2 எலக்ட்ரான்ஸ். அடுத்து π2ல் 1 எலக்ட்ரான் இருக்குது, π3 ஸ்டாரில் 1 எலக்ட்ரான், π4 ஸ்டாரில் 0 எலக்ட்ரான். ஸோ இது ரியாக்டன்ட்டில். ஸோ நமக்கு ப்ராடக்ட்டில் பார்த்தோன்னா ஃபோட்டோகெமிக்கல் கண்டிஷனில் இது அலவுடு. ஓகேங்களா. ஸோ σ1 σ2 இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். σ2ல் 1 எலக்ட்ரான், σ3 ஸ்டாரில் 1 எலக்ட்ரான், அடுத்து σ4 ஸ்டாரில் 0 எலக்ட்ரான்ஸு. ஸோ இப்போ கார்லேட் பண்ணுங்கள். இந்த π1 வந்து இந்த σ1 கூட கார்லேட் ஆகிருக்கும். அடுத்து இந்த π2 வந்து இங்கே σ3 கூட கார்லேட் ஆகிருக்கும். அடுத்து இந்த π3 வந்து σ2 கூட நமக்கு கார்லேட் ஆகிருக்கும். ஸோ இந்த π4 வந்து கடைசியாக இந்த σ4 கூட கார்லேட்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஸோ ரிமைனிங் வந்து 4n+2π சிஸ்டம் இருக்குது, அது பார்க்கலாம். ஸோ செகண்ட் வந்து 4n+2π சிஸ்டம் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்ம ஒரு டைன் எடுத்துக்குவோம், ஒரு டைனோஃபில் எடுத்துக்குவோம். ஸோ அந்த ரெண்டு தான் நமக்கு வந்து இங்கே சைக்ளோடேஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தோன்னா இது இங்கே 4π எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இதில் 2π எலக்ட்ரான்ஸ். ஸோ அதை 4π2π சைக்ளோடேஷன் சொல்லுவோம். இப்போ பார்த்தோன்னா இந்த இடத்துல நமக்கு வெர்டிக்கல் பிளேன் மட்டும் தான் பாசிபிள், ஹாரிசான்டல் பிளேன் வந்து நாட் பாசிபிள். எதனாலனா இப்போ பாருங்கள் நம்ம வந்து வெர்டிக்கல் பிளேன் வைப்போம். ஸோ இப்போ வெர்டிக்கல் பிளேன் வச்சோன்னா இது ரெண்டும் ஐடென்டிக்கலாக இருக்குங்களா. ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஐடென்டிக்கல் காப்போசிட்டாக இருக்குது. ஸோ இங்கே வெர்டிக்கல் பிளேன் ஆஸ் மாதிரி பாசிபிள். பட் ஆனால் நான் பிளேனை வந்து ஹாரிசான்டலாக வச்சேன்னா கண்டிப்பாக இது வந்து பாசிபிள் இல்லை. ஏன்னா இது டைனாக இருக்குது, இது டைனோஃபில். ஸோ இது ரெண்டு டிஃப்ரெண்ட் மாலிகுல் என்னும்போது கண்டிப்பாக இங்கே நமக்கு பிளேன் ஆஸ் மாதிரி பாசிபிள் கிடையாது. ஸோ ஹாரிசான்டல் பிளேன் வந்து நமக்கு இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ நாட் பாசிபிள்.
ஸோ நமக்கு இங்கே இந்த வெர்டிக்கல் பிளேன் அசிமெட்ரி வச்சு மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு இந்த இடத்துல சைக்கிள் ரொட்டேஷன் நடக்கும். நடந்துட்டு ஒரு 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இங்கே ஒரு டபுள் பாண்ட் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ பார்த்தோன்னா இந்த இடத்துலையுமே நமக்கு வந்து இந்த வெர்டிக்கல் பிளேன் மட்டும் தான் பாசிபிள். ஓகேங்களா, வெர்டிக்கல் பிளேன் மட்டும் தான் பாசிபிள். ஏன்னா இது எல்லாமே சேம் தான். இந்த பக்கம் ஒரு கார்பன், இந்த பக்கமும் ஒரு sp2 கார்பன். ஸோ இங்கே பார்த்தாலும் நமக்கு 2 sp3 கார்பன், இங்கே பார்த்தாலும் 2 sp3 கார்பன். ஸோ சேமாக இருக்குது. ஸோ நமக்கு இந்த வெர்டிக்கல் பிளேன் அசிமெட்ரி பாசிபிள். அதே இங்கே வந்து நான் ஹாரிசான்டல் பிளேன் அசிமெட்ரி வச்சுன்னா இங்கே நாட் பாசிபிள். ஏன்னா இங்கே நமக்கு டபுள் பாண்ட் இருக்குது பாருங்கள், இங்கே சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ இது சிமெட்ரி கிடையாது. ஸோ இந்த ஹாரிசான்டல் பிளேன் வந்து நமக்கு இங்கே ப்ராடக்ட்லேயும் பாசிபிள் இல்லை, ரியாக்டன்ட்லேயும் பாசிபிள் இல்லை. ஸோ நம்ம இந்த வெர்டிக்கல் பிளேன் அசிமெட்ரி வச்சு மட்டும் தான் இந்த கார்லேஷன் தியரி வந்து நம்ம இந்த சைக்கிள் ரொட்டேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தோன்னா இங்கே நமக்கு 4 மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. ஓகேல, இந்த டைனில் அடுத்து இந்த டைனோஃபிலில் 2 மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதனோட மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் எழுதுவோம். ஸோ நமக்கு இதனோட எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் நோட்ஸ் எத்தனை இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு எழுதுவோம். எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்லேட் பண்ணுவோம். ஓகேங்களா, எதை டிபெண்ட் பண்ணி இந்த பிளேன் அசிமெட்ரி வச்சு இது நம்ம கார்லேட் பண்ண போகிறோம் ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும். ஸோ இது வந்து ரியாக்டன்ட். ஓகேங்களா, இப்போ ரியாக்டண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு 6 மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. ஏன்னா டைனில் 4 மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும், டைனோஃபிலில் 2 மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ். ஸோ டோட்டலாக நமக்கு இங்கே 6 மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டைனோட மாலிகுலர் ஆர்பிட்டால் எழுதுவோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து Ψ1 மாலிகுலர் ஆர்பிட்டால். அடுத்து Ψ2 வந்து நம்ம இந்த டைனோஃபில் எழுதுவோம், Ψ2, ஏன்னா அது ரெண்டு தான் நமக்கு ஓவர்லேப் ஆகும். ஸோ அடுத்து Ψ3. ஓகே, அடுத்து Ψ4. இப்போது இந்த டைனோஃபில் என்ன பண்ணுன்னா இந்த டைன் கூட, அதாவது இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் கூட இன்ட்ராக்ட் ஆகும், இது கூடயும் இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ அடுத்து இது Ψ4. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா டைனோஃபிலோட மாலிகுலர் ஆர்பிட்டால் எழுதுவோம். ஏன்னா இது கூட இந்த டைனோஃபில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும். அடுத்து ஃபைனலாக இது Ψ5. அடுத்து இது Ψ6. Ψ6ம் ஒரு டைனோஃபில் தான். இப்போ இது என்ன பண்ணால் இந்த ரெண்டுத்து கூடயும் ஓவர்லேப் ஆக போகுது, இது என்ன பண்ணும் இந்த ரெண்டுத்து கூடயும் ஓவர்லேப் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இதான் ஆர்டர் வைஸாக நம்ம எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், நமக்கு Ψ1ல் எத்தனை நோட்ஸ் இருக்கும், 0 நோட்ஸ். ஸோ இப்போ 0 நோட்ஸ் என்னும்போது எல்லாத்துலேயும் சேம் சைன் போடுங்க, பாசிட்டிவ் பாசிட்டிவ், எல்லாத்துலேயும் பாசிட்டிவ். டாப்பில் பாசிட்டிவ், பாட்டமில் நெகட்டிவ் போட்டுக்கலாம். அடுத்து Ψ2ல் நமக்கு ஒரு நோட் இருக்கணும். ஸோ ஒரு நோட் இருக்கணும்னா ஓகே, டைனில் நம்ம தனியாக போடுவோம், இந்த டைனோஃபில்னு தனி. ஸோ இப்போ டைனோஃபிலில் பார்த்தோன்னா இது ஃபஸ்ட்டு மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு 0 நோட்ஸ் இருக்கும். இல்லை, ஃபஸ்ட்டு டைன் எழுதியாச்சு, அடுத்து டைனோஃபில். அடுத்து இந்த டைனில் செகண்ட் ஆர்பிட்டால், இது செகண்ட் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு நோட் இருக்கணும். ஸோ ஒரு நோடுன்னு நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வர மாதிரி போட்டுக்கலாம், பாசிட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ், இது மாதிரி போட்டுக்கலாம். இல்லை, ஸோ இது வந்து அடுத்து டைனோஃபிலோட மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 2 நோட்ஸ் வரணும். இங்கே ஒரு நோட் போட்டுக்கலாம், இங்கே ஒரு நோடு வர மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ். ஓகே, அடுத்து இப்போ பாருங்கள், இந்த டைனோஃபிலில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இங்கே 0 நோட்ஸ் போட்டோம், அடுத்து இங்கே ஒரு நோடு வர மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ இங்கே பாசிட்டிவ் போட்டலாம், இங்கே நெகட்டிவ் போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஒரு நோடு இருக்குது. அடுத்து இந்த டைனில் இது வந்து லாஸ்ட் ஆர்பிட்டால். ஸோ இப்போது அதாவது 4th ஆர்பிட்டால் என்னும்போது நமக்கு இந்த இடத்துல எத்தனை நோட்ஸ் வரணும், 3 நோட்ஸ் வரணும். 1 2 3. ஸோ இது பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ், இது மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி போட்டாச்சு. இப்போ நம்ம இது வந்து ரியாக்டன்ட். ஸோ நம்ம எந்த சிமெட்ரி வச்சு சொல்ல போகிறோம், வெர்டிக்கல் பிளேன் சிமெட்ரி. இது ரியாக்டன்ட்டுக்கு, அடுத்து இது ப்ராடக்ட்டுக்கும் இந்த வெர்டிக்கல் பிளேன் சிமெட்ரி வச்சு தான் சொல்லுவோம். இப்போ ப்ராடக்ட்டில் பாருங்கள், ப்ராடக்டோட மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸை நம்ம வந்து எழுதலாம். ஓகேங்களா, இது வந்து ரியாக்டன்ட்டோட மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ். ஸோ ப்ராடக்ட்டில் பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி ப்ராடக்ட் எழுதியிருப்போம். ஓகேங்களா, ஸோ நமக்கு இது மாதிரி தான் ப்ராடக்ட் கிடச்சிருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, 2 பை பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்னா σ1 σ2. ஓகேங்களா, அடுத்து
பை பாண்ட். ஸோ இது 3 வந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ பை ஸ்டார், அடுத்து சிக்மா 3 ஸ்டார், சிக்மா 4 ஸ்டார். ஓகேங்களா, ஏன்னா நமக்கு இங்கே 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, 2 பை பாண்ட்ஸ் இருக்குது. சிம்பிள் திங். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு சிக்மா பாண்ட். ஓகே, ஸோ சிக்மா பாண்ட் என்ன போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த டெர்மினல் ஓவர்லாப்பை மட்டும் நம்ம பண்ணலாம். டெர்மினல் ஓவர்லாப் மட்டும் நம்ம பண்ணுவோம். ஓகே, இங்கே எப்படி இருக்குது நமக்கு, இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம எழுதிக்குவோம். ஓகே, ஸோ இப்போ இதுவும் நமக்கு வந்து கார்லேட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். ஸோ சிக்மா பாண்டு என்னும்போது நமக்கு இங்கே சேம் சைன் இருக்கணும். ஓகேல, ஸோ இங்கே நமக்கு சேம் சைன் ஓவர்லாப் நடக்கணும். நெகட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் பாசிட்டிவ். ஓகேல, இது ஒன்று. அடுத்து இங்கே பார்த்தோன்னா நமக்கு சிக்மா 2. ஸோ சிக்மா 2 என்னும்போது இங்கேயுமே நமக்கு சிக்மா பாண்டிங் தான். ஸோ இது ரெண்டு நமக்கு கார்லேட் ஆகுது. இப்போ பார்த்தோன்னா நமக்கு இங்கே சிக்மா 2 என்னும்போது இங்கே ஒரு நோடு வந்து நமக்கு வரணும். ஸோ இது சிக்மா 1. ஸோ இங்கே நமக்கு 0 நோட்ஸ் இருக்கும். இங்கே சிக்மா 2 என்னும்போது அடுத்த மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ இங்கே நமக்கு ஒரு நோடு வரணும். இப்போ ஒரு நோடு வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் போட்டுங்க. இங்கே நமக்கு பாண்டிங் எங்கே ஃபார்ம் ஆகுது, சிக்மா பாண்டு. ஸோ அந்த சிக்மா பாண்டை வச்சு மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதே நமக்கு பை பாண்ட் என்னும்போது நம்ம அந்த பை பாண்டிங் வச்சு மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ சிக்மா பாண்ட் என்னும்போது நமக்கு இது பாண்டிங் தான். ஸோ இப்போ பாண்டிங்னா நமக்கு சேம் சைன் வந்து ஓவர்லாப் ஆகும். ஸோ இது மாதிரி ஆயிருக்கு. அடுத்து பை பாண்டு. ஸோ இப்போ பை பாண்டு என்னும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இந்த பை பாண்டை வச்சு மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த பை பாண்டு வந்து இது பாண்டிங் தான். ஸோ இப்போ பாண்டிங்னா நமக்கு இங்கே சைட் வைஸ் ஓவர்லாப் தான். ஸோ நம்ம சேம் சைன் எழுதிக்கலாம். பாருங்கள், பாசிட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ். அடுத்து பை ஸ்டார். இப்போ பை ஸ்டார் என்னும்போது ஆன்டி பாண்டிங். இங்கே பை பாண்ட் வச்சு மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆன்டி பாண்டிங்னா நம்ம என்ன பண்ணலாம், ப்ளஸ் மைனஸ். ஸோ நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் சைன் எழுதிக்கலாம். பாருங்கள், இங்கே வந்து நமக்கு ஆன்டி பாண்டிங். ஸோ இது வந்து சூட்டபிளான ஓவர்லாப்பிங் கிடையாது. அதனால தான் இதை ஆன்டி பாண்டிங் சொல்கிறோம். அடுத்து சிக்மா 3 ஆன்டி பாண்டிங். ஸோ இது தெரியலனா கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க, ரொம்ப சின்னதாக எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இது ஆன்டி பாண்டிங்னா நமக்கு இது டிஃப்ரென்ஸ் சைனில் எழுதிக்கணும். பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து இங்கேயே நமக்கு ஆன்டி பாண்டிங் தான். இங்கே பார்த்தோன்னா நமக்கு இந்த டாப்பில் ரெண்டுத்துலேயும் நம்ம நெகட்டிவ் எழுதியிருக்கோம். பட் இந்த இடத்துல நம்ம டிஃப்ரெண்ட் எழுதிக்கலாம். இங்கே நெகட்டிவ்னா இங்கே பாசிட்டிவ் எழுதுவோம், இங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் வரும். ஸோ இப்போ இது ஆன்டி பாண்டிங் என்னும்போது இங்கே நம்ம டிஃப்ரெண்ட் எழுதிக்கலாம். டிஃப்ரெண்ட் சைன், நெகட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், இது மாதிரி எழுதிக்குவோம். ஓகேங்களா, ஸோ இப்போது இங்கே சிமெட்ரி வச்சு சொல்லலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ரியாக்டன்ட்டுக்கு வாங்க. ரியாக்டன்ட்டில் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வெர்டிக்கல் பிளேன் சிமெட்ரி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் பிளேன் வச்சு செக் பண்ணலாம். ஸோ இது வெர்டிக்கல். ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு இந்த பக்கமும் லெஃப்ட்டில் இந்த டாப்பில் பாசிட்டிவ் தான் இருக்குது. இங்கே பார்த்தாலும் நமக்கு ரைட்டில் டாப்பில் பாசிட்டிவ் தான் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே வெர்டிக்கல் பிளேன் சிமெட்ரி பாசிபிள். ஸோ எஸ் போட்டுக்கிட்டாச்சு. அடுத்து இதை பார்த்தாலும் நமக்கு வெர்டிக்கல் பிளேன் சிமெட்ரி பாசிபிள். ஏன்னா இங்கே பாருங்கள், நமக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் சேம் சைன் தான் இருக்குது. அடுத்து இங்கே வாங்க. இங்கே பார்த்தா நமக்கு வெர்டிக்கல் பிளேன் சிமெட்ரி பாசிபிள் இல்லை. ஏன்னா இங்கே நமக்கு பாசிட்டிவ் சைனுக்கு இங்கே நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ அசிமெட்ரின்னு போட்டுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தோன்னா இங்கே சிமெட்ரி நமக்கு பாசிபிள். ஏன்னா இங்கே நெகட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் பாசிட்டிவ். ஓகே, நெகட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் பாசிட்டிவ். ஸோ நமக்கு ரெண்டுமே ஐடென்டிக்கலாக இருக்குது. ஸோ இங்கே பிளேன் சிமெட்ரி பாசிபிள். ஸோ சிமெட்ரி போட்டுக்கலாம். அடுத்து இங்கே பார்த்தோன்னா வெர்டிக்கல் சிமெட்ரி பாசிபிள் இல்லை. ஏன்னா இங்கே பாசிட்டிவ் இருக்குது, இங்கே நெகட்டிவ். ஸோ அசிமெட்ரின்னு போடுங்க. அடுத்து இதில் பார்த்தோன்னா இங்கே இதுவுமே அசிமெட்ரி தான். ஏன்னா இங்கே நெகட்டிவ் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வெர்டிக்கல் பிளேன் அசிமெட்ரி கிடையாது. ஸோ இது ரியாக்டன்ட்டில். அடுத்து ப்ராடக்ட்டில் செக் பண்ணுவோம். இப்போ வெர்டிக்கல் பிளேன் வச்சுன்னா இப்போ பாருங்கள், இங்கே லெஃப்ட்டில் பாசிட்டிவ் இருக்குது, ரைட்லேயும் பாசிட்டிவ் தான். அடுத்து இது இந்த டைனோஃபைனில் பாருங்கள், இங்கே லெஃப்ட்டில் நெகட்டிவ், ரைட்லேயும் நெகட்டிவ். ஸோ நமக்கு இங்கே பிளேன் சிமெட்ரி பாசிபிள். ஸோ பாசிபிள்னால் சிமெட்ரி போட்டுக்கலாம். அடுத்து இங்கே வாங்க. இங்கே பார்த்தா நமக்கு வெர்டிக்கல் பிளேன் சிமெட்ரி பாசிபிள் இல்லை. ஏன்னா இங்கே லெஃப்ட்டில் நமக்கு டாப்பில் பாருங்கள் பாசிட்டிவ் இருக்குது, இங்கே நமக்கு நெகட்டிவ் இருக்குது.
ஓகே. ஆல்ரைட். இதை மாற்றி எழுதியிருக்கோம். ஓகே, இது எழுதணும்னு அவசியம் இல்லை. நமக்கு இந்த டெர்மினல் மட்டும் தான் சிக்மா பாண்ட் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம இந்த சிக்மா பாண்டிங் மட்டும் எழுதலாம். இப்போ நமக்கு இந்த சைட் பண்ணும்போது இங்கே ஒரு நோடு வரணும்னு சொல்லியிருப்போமா. ஸோ இப்போ இங்கே பாசிட்டிவ் வச்சுக்கலாம், இங்கே நெகட்டிவ் வச்சுக்கலாம். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ இது பாண்டிங் என்னும்போது இங்கேயும் பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ். ஓகே, இப்போது வைங்க வெர்டிக்கல் பிளேன் வைங்க. வெர்டிக்கல் பிளேன் வந்து இங்கே நமக்கு பாசிபிள் இல்லை. ஓகே, இங்கே பாசிபிள் இல்லை. ஏன்னா இங்கே பாசிட்டிவ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் இருக்குது. இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ் இருக்குது. ஸோ இங்கே சிமெட்ரி, பட் இங்கே அசிமெட்ரி. ஏன்னா இங்கே பாசிபிள் இல்லை. இது தப்பு எழுதிட்டுருக்கோம். ஸோ இதுதான் கரெக்டு. ஓகே, அடுத்து இங்கே வாங்க. இதில் பார்த்தோன்னா நமக்கு வெர்டிக்கல் பிளேன் வந்து பாசிபிள். ஏன்னா இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். சேம் என்னும்போது இங்கே சிமெட்ரி. அடுத்து இதில் வாங்க. இதில் பாசிபிள் இல்லை. ஏன்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ இங்கே நமக்கு வெர்டிக்கல் பிளேன் அசிமெட்ரி பாசிபிள் இல்லை. ஸோ அசிமெட்ரி எழுதிக்கலாம். அடுத்து இங்கே பார்த்தோன்னா இங்கே பாசிபிள், இங்கே நெகட்டிவ். அடுத்து இங்கே பார்த்தோன்னா நெகட்டிவ். ஸோ சேம் சைன் தான் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ சேம் சைன் என்னும்போது கண்டிப்பாக இங்கே நமக்கு இங்கே வந்து வெர்டிக்கல் பிளேன் அசிமெட்ரி பாசிபிள். அடுத்து இங்கே வாங்க. இங்கே பார்த்தோன்னா வெர்டிக்கல் பிளேன் அசிமெட்ரி பாசிபிள் இல்லை. ஏன்னா இங்கே நெகட்டிவ் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் இருக்குது. இதில் பார்த்தோன்னா இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ். ஸோ அசிமெட்ரி. ஓகேங்களா. இப்போ கார்லேட் பண்ணுவோம். இப்போ சிமெட்ரி நம்ம கார்லேட் பண்ணியாச்சு. அடுத்து ரியாக்டன்ட்லி ப்ராடக்ட்லேயும் பார்த்தோன்னா இங்கே சிமெட்ரி, இந்த சிமெட்ரி கார்லேட் பண்ணுவோம். அடுத்து இந்த அசிமெட்ரி, இந்த அசிமெட்ரி கார்லேட் பண்ணுவோம். அடுத்து இங்கே பார்த்தோன்னா சிமெட்ரி கார்லேட் பண்ணியாச்சு. அசிமெட்ரி கார்லேட் பண்ணியாச்சு. அடுத்து இங்கே அசிமெட்ரி கார்லேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இதெல்லாம் இங்கே கீழே இருக்க மூணுமே வந்து பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ பார்த்தோன்னா நமக்கு கார்லேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் வந்து நமக்கு பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் கூட மட்டும் தான் கார்லேட் ஆகுது. இந்த ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் வந்து நமக்கு ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் கூட மட்டும் தான் கார்லேட் ஆகுது. ஸோ அப்படின்னும் போது இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலுக்கு போகல. அதாவது எக்ஸைட் ஸ்டேட்டுக்கு போகலை. நமக்கு இங்கே கிரவுண்ட் ஸ்டேட்லேயே மட்டும் தான் இருக்குது நமக்கு. ஓகேங்களா. அதாவது இந்த கார்லேஷன் வந்து நமக்கு இங்கே பாண்டிங் டு பாண்டிங் என்னும்போது கிரவுண்ட் ஸ்டேட்டில் தான் இருக்குது எலக்ட்ரான்ஸ் வந்து. இன்கேஸ் நமக்கு வந்து இந்த இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு இந்த பாண்டிங்லேருந்து ஆன்டி பாண்டிங் போயிருந்தா, கார்லேஷன் வந்து நமக்கு பாண்டிங்லேருந்து ஆன்டி பாண்டிங் போயிருந்தா, அந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு எக்ஸைட் ஆகிருக்கும். ஸோ அப்படின்னா எக்ஸைட் ஆச்சுன்னா அது நம்ம எக்ஸைட்டட் ஸ்டேட் சொல்கிறோம். ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட்னா கண்டிப்பாக அது வந்து ஃபோட்டோகெமிக்கல் கண்டிஷனில் அலவுடு. ஸோ இது வந்து எங்கே நமக்கு அப்சர்வ் ஆகுனா 4n சிஸ்டமில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ 4n சிஸ்டமில் நமக்கு இந்த ஃபோட்டோகெமிக்கல் கண்டிஷன் நமக்கு அப்சர்வ் ஆகிருக்கும். இங்கே பார்த்தோன்னா நமக்கு கார்லேஷன் வந்து பாண்டிங் டு பாண்டிங் மட்டும் தான், ஆன்டி பாண்டிங் டு ஆன்டி பாண்டிங் மட்டும்தான். ஸோ அப்படின்னும் போது இது கிரவுண்ட் ஸ்டேட்டு. ஸோ இப்போ கிரவுண்ட் ஸ்டேட்னா கண்டிப்பாக அது வந்து தெர்மல் கண்டிஷனில் நமக்கு அலவுடாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் வச்சு நம்ம சொல்கிறோம் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இது கிரவுண்ட் ஸ்டேட் கார்லேஷன். ஓகேங்களா. கிரவுண்ட் ஸ்டேட் கார்லேஷன். ஸோ இது வந்து தெர்மல் கண்டிஷனில் அலவுடு. ஓகேல. எந்த சிஸ்டம்? 4n + 2π சிஸ்டம். இப்போ பாருங்கள், இது வந்து ரியாக்டன்ட். ஓகேங்களா. Ψ1, Ψ2, Ψ3. ஸோ நமக்கு இங்கே 3 பை பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு எலக்ட்ரான்ஸ் பாருங்கள், இது மூணுத்துலேயும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு இங்கே கார்லேஷன் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்னும் போது இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படியே தான் இருக்கும். நமக்கு வந்து எக்ஸைட் ஆகிருக்காது. Ψ4, Ψ5, Ψ6 இது எல்லாத்துலேயும் நமக்கு 0 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இது ரியாக்டன்ட். ஓகேங்களா. இப்போ அடுத்து தெர்மல் கண்டிஷன் கொடுக்கும்போது நமக்கு வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. இங்கே பார்த்தோன்னா σ1, σ2, π ஸ்டார், σ3 ஸ்டார், σ4 ஸ்டார். ஸோ இங்கே பார்த்தா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதில் 2 எலக்ட்ரான்ஸ், இங்கே 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் பார்த்தோன்னா நமக்கு இங்கே கிரவுண்ட் ஸ்டேட்டில் மட்டும் தான் இருக்குது, எக்ஸைட் ஆகலை. ஸோ அதனால தான் இது வந்து தெர்மல் கண்டிஷனில் அலவுடுன்னு சொல்கிறோம். அதே ஃபோட்டோகெமிக்கல் கண்டிஷனாக கண்டிப்பாக நமக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸைட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், Ψ1 வந்து நமக்கு எது கூட கார்லேட்டாக இருக்குது? இந்த σ1 மாலிகுலர் ஆர்பிட்டால் கூட கார்லேட்டாக இருக்குது. அடுத்து நமக்கு இந்த Ψ2 பார்த்தோன்னா இந்த π2 கூட வந்து நமக்கு கார்லேட்டாக இருக்கும்.
இங்கே கார்லேட்டாக இருக்கும். அடுத்து இந்த psi 3 வந்து இந்த சிக்மா 2 கூட கார்லேட்டாக இருக்கும். அடுத்து இந்த psi 4 வந்து இந்த சிக்மா 3 ஸ்டார் கூட நமக்கு கார்லேட்டாக இருக்கும். அடுத்து இந்த psi 5 வந்து இந்த பை ஸ்டார் கூட கார்லேட்டாக இருக்கும். அடுத்து இந்த சிக்மா 6 வந்து இந்த சிக்மா 4 ஸ்டார் கூட கார்லேட்டாக இருக்கும். இல்லை, வெரி சிம்பிள். ஸோ இதோட இந்த கிளாஸ் வந்து நமக்கு முடியுது. ஓகேங்களா, அதான் பெரிசைக்கிள் ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த கிளாஸோட நமக்கு பெரிசைக்கிள் ரேஷன்ஸு கம்ப்ளீட். ஸோ அடுத்த கிளாஸ் வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா அசிமெட்ரிக் சிந்தசிஸ் பார்ப்போம்.